கார் மைலேஜை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவது காரில் உள்ள ஆக்சிலரேட்டரை வந்து இம்மிடியேட்டாக ரைஸ் பண்ணுறதும், பிரேக்கை வந்து இம்மிடியேட்டாக அப்ளை பண்ணுறதையும் நம்ம வந்து தவிர்க்கணும். ஹைவேயில் போகும்போது கான்ஸ்டன்ட் ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒரே ஸ்பீடாக போயிட்டுருக்கணும். அப்படி போயிட்டுருக்கிறதுனால நம்மளுடைய ஃபியூலை வந்து நம்ம எஃபிஷியன்சியாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஹைவேயில் போயிட்டுருக்கும்போது வண்டியோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 80 to 90 km/h அந்த கிலோமீட்டர் அதுக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த காரோட மைலேஜ் ட்ராப் ஆகும். இந்த டிராஃபிக்காக இருக்கக்கூடிய இடங்களில் நமக்கு டிராஃபிக்காக இருக்கக்கூடிய இடம் நமக்கு மோஸ்ட்லி ரேண்டமாக போகக்கூடிய இடங்களில் தெரியும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம அந்த இடத்துல ரீச் ஆகும்போது மெயினாகிட்டு ஆக்சிலேட்டரை யூஸ் பண்ணுறது வந்து குறைக்கணும். அதே போல் பிரேக்கிங் யூஸ் பண்ணுறது குறைக்கணும். ஸ்லோவாட்டு போயிட்டு அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி போகிறது வரைக்கும் அதிகமாட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்கறது, அதே போல் பிரேக் அப்ளை பண்ணுறது இதெல்லாம் தவிர்த்தோன்னு சொன்னால் நமக்கு ஃபியூலோட கன்சம்ஷனை வந்து குறைக்க முடியும். அதே போல் ஒரு இடத்துல வண்டி நம்ம ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்குறோன்னு வைங்களேன், அதில் மேக்ஸிமம் எவ்வளோ குயிக்காக மேக்ஸிமம் உள்ள கியரை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் கியருக்கு மூவ் பண்ணணும். இல்லை சிலவங்க பார்த்திங்கன்னா அந்த லோ கியர்லேயே ஃபஸ்ட் கியரு, செகண்ட் கியரு அந்த கியர்லேயே வந்து ரொம்ப டைமு வண்டியை ட்ரைவ் பண்ணுறதுனால இதனாலேயே வந்து ஃபியூல் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். நம்மளுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும். காரை வந்து நம்ம ஸ்டாண்ட் பையாக விட்டுட்டு இன்ஜின் ஆன்லேயே இருக்கும்போது சில ஒரு ஃபோன் கால் பண்ணுறோம், இல்லைன்னா யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் வண்டி ஒரு 30 to 60 செகண்ட் வரைக்கும் சைலண்டாக தான் நிற்கிது, நமக்கு மூவ் பண்ண தேவையில்லை அப்படின்னு உள்ள கண்டிஷனில் கண்டிப்பாக இன்ஜின் வந்து ஆஃப் பண்ணோம். இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன பாயிண்ட்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது காரோட மைலேஜை வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும்.